ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கும்பராசி. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, தைரியமாக இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு இப்போ தைரியம், சுறுசுறுப்பு இது இரண்டும் இருந்தால் போதும். நீங்கள் என்ன விஷயத்தை இழந்திருந்தாலும் வாழ்க்கையில் அதை மீட்டு எடுத்துடலாம். அதாவது உறவுகள், உங்களுக்கு பொருளாதாரம், உங்களுடைய புகழ்பேர், இது எல்லாத்தையுமே மீட்டெடுக்க முடியும். உங்களுடைய நம்பிக்கை, தைரியம், சுறுசுறுப்பாக செயல்பட கற்றுக்குங்க. பொறுமை, மந்தத்தன்மையிலிருந்து மீண்டு வாங்க. சுறுசுறுப்பாக ஆக்டிவாக ஒரு வேலையில் இறங்குனீங்கன்னா, அதாவது நடந்த விஷயம் நடந்துருச்சு, அதை மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் நடக்க போகிறது உங்கள் கையில் இருக்குது. அதை உங்களால் கரெக்டாக கொண்டு போக முடியும். அதனால் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு சரியான யோசனைகளும் முடிவுகளும் கட்டாயமாக தேவை. அதுக்கான முயற்சியும் வேணும். உங்கள் முயற்சியை நீங்கள் சரியாக கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்வியல் கஷ்டத்திலிருந்து மீண்டு வரலாம், அனைத்திலும் வெற்றி பெறலாம். தன்னம்பிக்கையோட சுறுசுறுப்பாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாராலையும் ஒதுக்கூட்டப்பட்டிருக்கீங்க. யாரும் உங்களை பெருசாக கண்டும் காணாமல் போகிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நினச்சி வருத்தப்படாதீங்க. அவங்க உங்களை கண்டும் காணாமல் போகிறாங்களா, அவங்க உங்களை பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் செயல்படணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் இழந்திருக்கலாம், ஆனால் உங்கள் நம்பிக்கையை மட்டும் நீங்கள் இழக்கலை அப்படின்றத நீங்கள் மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நடந்ததை பற்றி யோசிக்காதீங்க, நடக்க போகிறத பற்றி யோசிங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் வாழ்வியலில் ஜெயிக்கலாம், அதுக்கு முடிவெடுங்க. நிச்சயமாக எல்லாருக்கிட்டையும் உங்கள் தகுதிக்கானது, உங்களுடைய மதிப்புக்கானது அங்கே இருக்கும். அதை சரியாக கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெறுத்து போச்சு வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லவே தேவையில்லை. நிச்சயமாக ஒரு நாள் வெறுத்த வாழ்க்கை மீண்டும் இனிமையாக மாறுங்க. ஒரு மரம் இலை கொட்டுதுன்னா அது வறட்சி, அது மறுபடியும் மழை காலத்தில் செழிப்பாக துளிர், பூ, பிஞ்சு, காயின் வைக்கும். அது முடியாத போகாது, முடியும். நம்பிக்கைன்றது வேணும். உங்கள் ராசிநாதன் தான் சனீஸ்வர பகவான். அவர் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நீதிமானவர் யாராக இருந்தாலும் கூட நீதி நேர்மை தவறாத இருக்கக்கூடியவர். உங்கள் கஷ்டங்களை கழுவி எடுத்துட்டார், உங்களுடைய பாவங்களை போக்கியாச்சு. இனி நீங்கள் சுத்தமான ஒரு நபர். உங்களுக்கு கொடுத்த துன்பங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் தான். அதிலிருந்து மீண்டு வர வேண்டியது இனி உங்களுடைய கடமை. இனி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் தைரியமாக சுறுசுறுப்பாக முடிவுகளை எடுங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நடந்து போச்சு, அதை உங்களால் மாற்றி அமைக்க முடியாது. நடக்க போகிறது உங்கள் கையில் இருக்குது. அதை சரியான பாதையில் கொண்டு போக வேண்டியது உங்களுடைய கடமை. அதனால் நடந்ததை நினச்சி உக்காந்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் இழந்திருக்கலாம், பட் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழக்கலான்றது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு காட்டியே ஆகணும். ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குடும்பத்தின் தேவைகளும் சரி, கொடுத்த வாக்கையும் சரி காப்பாற்ற முடியாது. வருமானத்திலும் பல பிரச்சனைகள். ஆனால் உங்களால் முடியாததுன்றது ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் நினச்சா நிச்சயமாக எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய எண்ணங்களை கரெக்டாக கொண்டு போங்க. சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால சோம்பேறித்தனம் கூடாது. சுறுசுறுப்பாக தைரியமாக இருங்க. எதை பற்றியும் பெருசாக மனசை போட்டு குழப்பிக்கிட்டு கவலைப்படாதீங்க. கவலையை போக்கிட்டு உங்களால் முடியுன்ற எண்ணத்தோடு அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைங்க. நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த காலகட்டம் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எந்த திசை சென்றாலும் அதில் பல தடைகள் இருக்கும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் பல தடைகள், பல பிரச்சனைகள். நீங்கள் உயர ஏறணும்னு நினச்சா உங்களை பிடிச்சி தள்ளவும் கீழே இழுக்கவும் ஆட்கள் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் கவலையே படக்கூடாது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும்போது அவங்க சோர்ந்துருவாங்க. ஒரு முறை நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க அப்படின்றதுக்காக தள்ளிவிட்டவன் தைரியமாக தான் இருப்பான். ஆனால் நீங்கள் மீண்டும் ஏறும்போது தள்ள அவன் தயாராக இருக்க மாட்டான். அதனால் நீங்கள் உங்கள் முயற்சியில் நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிநாதன்றதுனால உங்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்தார் அப்படின்னா அது நியாயம், நேர்மைன்ற விஷயந்தான். அந்த கஷ்டங்கள் முடிஞ்சது. இனி உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சோர்வடையாதீங்க, சுறுசுறுப்பாக செயல்படுங்க. வாழ்க்கையில் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க, நல்ல உயர்ந்த நிலையை அடைவீங்க. வேலையும் சரி, தொழிலும் சரி, உங்களுடைய நம்பிக்கையோடு பயணிங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஒரு விதத்தில் எதை பற்றியும் கவலைப்படுறதுனால மாறிடாது. மாறணுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் மாற்றி அமைக்கணும். உங்களால் முடியும். இனி வரும் நேரம் உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மை தருவார். நிச்சயமாக நன்மையை தருவார். அது உண்மையான ஒன்று. உங்களுக்கு அவர் செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறார்? உங்களுக்கு கட்டாயமாக செய்வார். உங்கள் நம்பிக்கையோடு எடுத்து வைங்க அடி. நீங்கள் இழந்துட்டீங்க, மீட்டு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அவமானம்னு நினைக்காதீங்க. ஒரு இடத்துல வேலை பார்க்குறது அவமானம், ஒருத்தருக்கு கீழே கை கட்டி வேலை பார்க்குறது நினைக்காதீங்க. அது ஒரு குறுகிய காலகட்டம். மீண்டு நானும் 4 பேருக்கு மேலே வேலை வாங்குகிற இடத்துக்கு வரணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரணும். அந்த அவமானம் உங்களுக்கு ஒரு வெறியாக மாறணும். நான் ஜெயிக்கணும், நான் ஒருத்தனுக்கு கீழே எவ்வளோ காலம் வேலை செய்கிறது, எனக்கு கீழே 4 பேர் வேலைக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும். வந்தால் நிச்சயமாக உங்களால் முடியாதுன்னு கிடையாது. ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய வீடானது கும்பம். அது உறுதித்தன்மை கொண்டது.
ஸ்திர ராசி தான் கும்பம். ஒரு நிலையான முடிவெடுத்து தைரியமாக செயல்படுங்க, அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க. உங்களால் முடியாததுன்னு ஒன்று கிடையாது. நீங்கள் அடுத்த முறை இதில் கமெண்ட் பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்வியலில் வளர்ச்சி இருக்கும். கடவுள் அருள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.